ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் நம்ம சாவியை போடும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி எங்களோட செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. பைக் எடுக்க போகிறோம், சாவியை போடுறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? சாவி அப்படிங்கிறது வெறும் இக்னிஷன் ஸ்விட்ச், அவ்வளோதான். சாவியை போடுறோம், சாவியை போட்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் ஸ்பார்க் அடிக்க ரெடியாக இருக்கும். அதுதான் இக்னிஷன் ஸ்விட்சோட வேலை. பொதுவாக இன்ஜினோட ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை எடுத்துக்குவோம். 4 ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. முதல் ஸ்ட்ரோக் சக்ஷன், ஏர் ஃபியூல் மிக்சர் சிலிண்டருக்குள்ளே வரும். ரெண்டாவது கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஏர் ஃபியூல் மிக்சரை கம்ப்ரஸ் பண்ணும்போது ஹீட்டும் ப்ரெஷரும் அதிகமாகும். மூணாவது பவர் ஸ்ட்ரோக். மூணாவது ஸ்ட்ரோக்கில் தான் ஸ்பார்க் ப்ளக் ஸ்பார்க் அடிக்கும். நாலாவது எக்ஸாஸ்ட், எரிஞ்ச வாயுக்கள் வெளியில் போயிடும். ஸ்பார்க் ப்ளக் அப்படிங்கிறது அந்த பவர் ஸ்ட்ரோக் டைமில் மட்டும்தான் ஸ்பார்க் அடிக்கணும். மற்ற ஒரு இன்லெட்லேயோ இல்லை ஒரு கம்ப்ரெஷன் அப்போயோ ஸ்பார்க் அடிச்சுது அப்படின்னா அது யூஸ்லெஸ் தான். அதனால் பவர் ஸ்ட்ரோக் அப்போ மட்டும் ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி தான் அதோட டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க. பைக்கில் நம்ம இக்னிஷன் சாவியை போடும்போது ஸ்பார்க் ப்ளக் ஸ்பார்க் அடிக்க ரெடியாக இருக்கும். அதன் பிறகு செல்ஃப் மோட்டர் அழுத்துறோம் அப்படின்னா மோட்டர் ஃப்ளைவீலை ரொட்டேட் பண்ணும். ஒன்ஸ் ஃப்ளைவீல் ரொட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு அகைன் இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ரன் ஆனோன்னா ஸ்பார்க் ப்ளக் கரெக்டான டைமிங்கில் ஸ்பார்க் அடிக்கும். சாவி அப்படிங்கிறது ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச். வீட்டில் லைட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக் ஸ்பார்க் அடிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அலாட் பண்ணுற ஒரு ஸ்விட்ச் மட்டும்தான் சாவி. பொதுவாக நிறைய பேர் காலேஜில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஆன்டி தெஃப்ட் அலாரம் இதெல்லாம் பைக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணும்போது இது ஒரு டெக்னாலஜி. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்கள் பைக்கோட ஒரிஜினல் சாவி அதை வச்சு சென்சார்ஸ் வச்சுக்குவாங்க. ஒரிஜினல் சாவி போடுறப்ப சென்சார்ஸ் என்ன பண்ணும், மெஷர் பண்ணும். இது ஒரிஜினல் சாவியா இல்லை டூப்ளிகேட் சாவியா அப்படிங்கிறத பார்த்துட்டு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் அனுப்பும். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், ஓகே ஒரிஜினல் சாவி தான் அப்படின்னு ஸ்பார்க் ப்ளக்கு அலாட் அடிக்கும். ஸ்பார்க் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு டூப்ளிகேட் சாவியை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணும், சென்சார் மெஷர் பண்ணி இது டூப்ளிகேட் சாவி அப்படின்னு சொல்லி இக்னிஷனை கட் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் சிக்னல் போகும். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், ஸ்பார்க் ப்ளக் சிக்னல் அனுப்பி ஸ்பார்க் அடிக்காத மாதிரி பண்ணிடும். இந்த மாதிரி இக்னிஷன் ஸ்விட்சை வச்சு தான் ஆன்டி தெஃப்ட் அலாரம் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. அலாட் ஆறுமுகம் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்குறாங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, இன்னும் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.